போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாளை முன்னிட்டு பொங்கல் விழாவாகவும் தமிழர் திருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தொடர் விடுமுறை என்பதால் வெளியூரில் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். அதேபோல் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகள் என பல்வேறு இடங்களில் கோலாகலமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் அன்பழகன், மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ, பெரம்பலூர் திமுக எம்பி அருண் நேரு, மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அதோடு இந்த விழாவில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தமிழ் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் அரசு அலுவலர்களுக்கான விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று மகிழ்ந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட திருச்சி எம்பி தனது கண்களை துணியால் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கினார். அப்போது அங்கிருந்த ஒருவர் லெப்ட் ரைட் என சொல்லிக்கொண்டே இருக்க ஒரு சில வினாடிகளிலேயே உரியடி பானையை சரியாக உடைத்தார். அப்போது அங்கிருந்த தொண்டர்கள், எப்படினே கரெக்டா பானையை உடைச்சிங்க என கேட்டனர். அதற்கு பதிலளித்த துரை வைகோ, என்ன அரசியலையே கண்ணை கட்டி தான் இறக்கி விட்டாங்க, அதிலேயே ஜெயிச்சிட்டேன், இந்த பானையை உடைக்க முடியாதா என தக்லைஃபாக கூறினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோவிடம் பெரியார் குறித்து சீமான் பேசியது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், திராவிட கொள்கைகளுக்கு எதிராக சனாதன கொள்கைகளை கொண்டவர்கள் தான் தந்தை பெரியாரை எதிர்த்து வந்தார்கள். இன்று தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தந்தை பெரியாரை எதிர்ப்பது வேதனையான விஷயமாக உள்ளது. பெரியாரை கொச்சைப்படுத்தும் விஷயத்தில் பாஜகவுக்கும் சீமானுக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வந்தது தந்தை பெரியாரின் சமூக நீதி கொள்கையால் தான். இது எல்லாம் தெரிந்து கொண்டே தெரியாதது போல் பேசுவது வருந்தக்கூடிய விஷயமாக உள்ளது என தெரிவித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.